வெல்கம் டு ஆன்லைன் பேங்கிங். நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PAN 2.0 அப்படின்ற அப்டேட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணணுன்னா நம்ம வந்து வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து 3 டைப் வெப்சைட் இருக்குது. நம்ம எந்த வெப்சைட்டில் வேணுமா கூட நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து NSDLன்னு இருந்தது. ஸோ இனிமேட்டு பண்ணக்கூடியது எல்லாமே ஒரு நியூ யூனிஃபைடு டிஜிட்டல் போர்ட்டலாக கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு சேவைகள் எல்லாமே, அதாவது பேன் ரெஜிஸ்ட்ரேஷன், டின்னு, டேனு, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஒரே வெப் போர்ட்டலில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து ஒரு ப்ராசஸ் வந்து குயிக் அண்ட் ப்ராசஸாக முடியணும் அப்படின்றதுக்காக அந்த வெப் போர்ட்டலை வந்து டிசைன் பண்ணி பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ இதனால் நமக்கு வந்து பெனிஃபிட் என்னென்னா, எல்லா ப்ராசஸுமே நம்ம வந்து குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி தனிநபர் கணக்கு, அவங்க எவ்வளோ லோன் வாங்கியிருக்காங்க, அவங்க இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய அசட் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்து நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபேக் பேன் கார்டு ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் ஐடென்டிஃபை பண்ணி பிளாக் பண்ண முடியும். ஸோ அந்த இதுக்காக கொண்டு வர போகிறாங்க. இன்னும் நமக்கு வரது வந்து பார்த்திங்கன்னா PAN 2.0 வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அட்வான்ஸ்டாக வரப்போகுது, ப்ளஸ் செக்யூராகவும் வரப்போகுது. இது வரைக்கும் நம்ம வச்சுருக்கிற பேன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா 11 டிஜிட்டில் நம்பர்ஸ் ப்ளஸ் லெட்டர்ஸ் ஆட் ஆகிருக்கும். ஸோ இனிமேட்டு வரப்போகிறதுல வந்து பார்த்திங்கன்னா QR தான் இடம்பெற்றிருக்கும். ஸோ அது வந்து நமக்கு வந்து அதை ஸ்கேன் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து சேவைகளை குயிக் அண்ட் ப்ராசஸாக கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து யார் யாருக்கெல்லாம் ஃப்ரீயாக வாங்கிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டேக்ஸ் பேயராக இருக்கணும், இல்லைனா ஆல்ரெடி நீங்கள் வந்து பேன் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களாம் அப்ளை பண்ணி ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இமெயிலில் வாங்குறது வந்து ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் உங்கள் வந்து பிவிசி கார்டாக வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 50 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி இன்னும் தெளிவான டீட்டெயில்ஸ் வரலை எதுவும். ஸோ வந்ததுக்கப்புறம் இன்னும் நான் வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் நண்பா. நன்றி, வணக்கம்.